சார் வணக்கம். வேங்கை வயல் விவகாரத்தில் இப்போ அந்த குற்றவாளிகள் குறித்த அந்த தகவல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து பேசப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, உண்மை குற்றவாளியை அரசாங்கம் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? வேங்கை வயல் சம்பவம் நடந்த பின்பு உண்மை குற்றவாளிகளை கண்டடைவதிலே காவல்துறைக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த குடிநீர் தொட்டியிலே வந்து மலம் கலந்தது அப்படிங்கிறப்ப விசாரணைக்கு போனவங்க, அந்த அதிகாரமாக அந்த அளவுக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்தவர்கள், அரசு நிர்வாகம் சார்ந்தவர்கள் அந்த தண்ணியை வெளியேற்றிட்டாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் அதையே வந்து டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பல கதைகள் சொல்லப்படுகிறது. அப்போ என்னென்னா, இவங்க பல குரல் பரிசோதனை செஞ்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம்னு சொல்கிறது மூலமாக உண்மையான குற்றவாளிகளை வந்து முழுமையாக நெருங்க முடியலை. ஓகே. ஏன்னா அது ஒரு தலித் பகுதி, வேறு யாரும் அதிகமாக புழங்க முடியாது. அதனால அந்த இது சார்ந்தவர்கள் யாராவது முன்விரோதம் இருக்கிறதா அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் வந்து ஆய்வு செய்கிறது. அப்போ அந்த மாதிரி ஆய்வு செய்கிற போது என்ன அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கிடைக்குதுன்னா, ஏற்கனவே வந்து அங்கே அந்த வாட்டர் டேங்க் தண்ணி திறந்து விடுறவர் வந்து ஒரு தலித்து, பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர், பிற்படுத்தப்பட்டவர். ஓகே. அவங்களுக்குள்ள அவரை வேலையை விட்டு நீக்கினாங்க, அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்போ அதுக்கு பின்னாடி நடந்ததுல அதை அவரை பழிவாங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து இவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பள்ளி மாணவன் தான் அதை செஞ்சான். ஆமா. அப்போ ஒரு மைனரா இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து இதை காமிச்சோம்னா, நாளைக்கு வந்து இந்த மாதிரி மோசமான சமூக சிக்கல்களுக்குள்ள திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து செருப்பு மாலை போட்டேன், அவமதிச்சான், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றப்பெல்லாம் சிறுவன்கிறதுனால அவனை சீர்திருத்த படிக்க அனுப்புறது இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு. ஓகே. இப்போ காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட சில தடயங்கள் இருக்கு, நாங்க சில சோதனைகள்லாம் பண்ணோம், அந்த அடிப்படையில் அந்த ஆயுதப்படை காவலர்ல இருந்து இந்த 3 பேர் தான் முக்கியமான வந்து குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறாங்க. அது கோர்ட்ல போய் அவங்க நிரூபிக்கணும். இப்போ இவங்க வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், பாதிக்கப்பட்டவனும் அதே சமூகத்தை சேர்ந்தவன், குற்றம் செய்தவனும் அதே சமூகத்தை சேர்ந்தவன் என்று சொல்லும் போது அது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு எதிராக போராடுறாங்க. இந்த கிராம மக்களும் அதுக்கு எதிராக போராடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை ஏற்க மறுக்கிறது. சிபிஎம் அவங்க கள அரசியலில் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து இதை ஏற்க மறுக்கிறாங்க. அதனால இதற்கு மறு விசாரணை தேவை அல்லது சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பாப்பா மோகன் மாதிரியான வழக்கறிஞர்கள், மனித உரிமை சார்ந்த பல வழக்குகளில் பங்கேற்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் இதற்கான தடயங்களை அவங்க அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் இருக்கு. இதை தாண்டி அரசுக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்குமான ஒரு மோதல் போக்காக இது மாறிவிடக்கூடாது, சமூக பதட்டமாக இது மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் வந்து அரசுக்கு இருக்குது. அரசு வந்து அதனாலதான் வதந்திகளை பரப்பாதீர்கள் எதுவும் வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க தான் உண்மை குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். நீங்க வந்து இதை வந்து பத்திரிகையில் அறிக்கையா கொடுக்கலாம், குற்றப்பத்திரிகை யார் மீது வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம். அரசு வந்து சில நேரம் போலீஸ் வந்து சில வழக்குகளை போடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சமூக பதட்டம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் போய் இதை ஒரு அரசியல் ஆக்குங்கிற போது பரந்தூர் மாதிரியே வந்து விஜய் அங்கே போக போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருகிற பேச்சுக்கெல்லாம் அடிபட்டு அது வந்து சமூக ரீதியான ஒரு பிளவு அரசியலுக்கு இது வழிவகுத்து விடுமோ என்று அரசு இந்த பிரச்சனையை பார்த்து அச்சப்படுகிறது. ஆனால் தலித்து மக்களாக இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டுக்காக பயப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய முத்தையர் சமூகம் வந்து முத்தரையர் சமூகம் வந்து இவங்களுக்கு எதிராக திரும்பிடும், அந்த இடத்துல வந்து ரொம்ப மைனாரிட்டியா தான் வந்து தலித்து மக்கள் இருக்கிறாங்க பட் இந்த இடத்துல சொல்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தலித்து மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியுமே திமுகவுக்கு போயிருமே, அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல இது ஒரு சம்பவங்கிறத வைத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித்து வாக்கு வங்கி மொத்தமே திமுகவுக்கு எதிராக திரும்பக்கூடிய அபாயமா அதுல இருக்கு. அதனால இது மட்டுமே காரணமா, அல்லது காவல்துறையினுடைய கண்டுபிடிக்க முடியாத கையாளாகத்தனம் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வகையான பின்னடைவு, விசாரணையில் ஏற்பட்ட பின்னடைவுகள், சாட்சியங்களை வந்து சரிபார்ப்பதில் இருக்கக்கூடிய, அது உரிய ஆவணங்களை வந்து ஒப்படைப்பதில் இருக்கக்கூடிய பின்னடைவா என்று பல கோணங்கள்ல இந்த வழக்கு விசாரணை போய்கிட்டு. இது அரசுக்கு ஒரு சிக்கலான ஒன்றுதான். நம்ம ஊர்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, முள்ளு மேல போட்ட துணி மாதிரி தான், இதை ரொம்ப கவனமா கையாளணுங்கிறதுல அரசு இருக்காங்க. பட் ஆனா இந்த நேரத்துல ரஞ்சித் போன்றவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குற்றவாளியை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ, ஆம்ஸ்ட்ராங் கேஸ் வர்றப்போ அவங்களோட நிலைப்பாடு அவங்க இதில் ஒரு இதில் பேசுறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த வேங்கை வயல் விவகாரத்திலையும் உண்மை குற்றவாளியை அரசாங்கம் வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறப்போ
ஒரு எவிடன்ஸே இல்லாம கருத்துக்களை முன்வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இல்ல எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவரவருடைய யூகங்களின் அடிப்படையில தான் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. யாருக்குமே ஆதாரம் இல்லை, போலீஸ்டே ஆதாரம் இல்லைங்கிறப்ப போலீஸ் வந்து முறையா விசாரிக்கல, உண்மையான குற்றவாளியை ஒப்படைக்கல என்று சொல்லுகிறவர்கள்ட்டையும் ஆதாரம் இல்ல. பட் இவங்களும் ஒரு எவிடன்ஸை கொடுக்கலாம் இல்லையா? ஆமா. அப்ப வந்து என்னன்னா அந்த பகுதி சார்ந்த மக்கள்ல இவர் தான் குற்றவாளி அப்படின்னு யாரும் வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறார்களான்னு கேட்டா அது இல்ல. அப்ப இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இதை வைத்து வந்து இந்த அரசை வீழ்த்துவதற்கான அரசியல் யுத்த களமாக இதை மாற்றுவதற்கு அண்ணாமலை முயற்சி செய்யறாரு. ஓகே, மாற்று கருத்துடையரும் முயற்சி செய்யறாங்க. எதிர் அரசியல் திமுகவுக்கான எதிர் அரசியல்காரர்கள் எல்லாருமே வேங்கவேலை வந்து முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லா ஊருமே வேங்கவேல் தான். ஒரே ஒரு வேங்கவேல் விதிவிலக்கார், ஒரே ஒரு நாங்குநேரில் ஒரு மாணவன், அதுவும் நடந்திருக்க கூடாது. ஆனால் அந்த விதிவிலக்கான ஒரு தவறை முன்வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த அரசை வந்து வீழ்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஆயுதமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இதன் மூலமா பார்க்குறப்போ இந்த தலித்துகளுக்கான திமுகவுக்கு எதிராக தலித்துகளை வந்து மாற்றுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல எழும்புது இல்லையா? அது எப்பொழுதுமே காவல்துறையை பொறுத்தவரையில இடைநிலை ஆதிக்க சாதிக்காரர்கள் வந்து பெரும்பகுதியாக வந்து அந்த இடங்கள்ல போஸ்டிங்ல இருப்பாங்க. நீங்க வந்து காவல்துறை ஆய்வாளராக இருக்கிறவங்க, எஸ்பியா இருக்கிறவங்க பெரும்பாலான நீங்க பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அதிகமா இல்ல. மைனாரிட்டிக்கு இது பொருந்தும். சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடியவங்க, கிறிஸ்டினா இருக்கும், முஸ்லீமா இருக்கிறவங்க யாருமே வந்து பெரும் பொறுப்புகள்ல வந்து அதிகமா இருக்க மாட்டாங்க. அப்ப ஒரு ஏரியால ஒரு ஆதிக்க சாதி சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர் வந்து காவல்துறை ஆய்வாளராக இருக்காரு, விசாரணை அதிகாரியாக இருக்காருன்னு ஒரு பாரபட்சம் வந்து அரசினுடைய எந்திரமாக அவர்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஆழ்மனதில் ஒரு பாரபட்சம் இருக்கும். பல இடங்கள்ல தீண்டாமை, வன்கொடுமை, பிசிஆர் ஆக்ட், பல விஷயங்கள் வந்து வழக்கு பதிவே ஆகாது சில இடங்கள்ல. அதற்கு பின்னாடிலாம் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது. அதனால காவல்துறைக்குள் ஒரு பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுது. ஏன்னா இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவார், டிஜிபிட்ட கேட்பாரு, டிஜிபி என்ன பண்ணுவார், எஸ்பிட்ட கேட்பாரு, எஸ்பி என்ன பண்ணுவார், லோக்கல் எஸ்ஐட்ட கேட்பாரு. இப்போ இவங்க அனுப்புறதான ரிப்போர்ட்டு. ஆமா, அதை தாண்டி அரசுக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு கற்பனாவாதம் பலர்கிட்ட இருக்கு. பட் அதுக்காக நம்ம வந்து சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா? அது நம்மளோட தமிழக காவல்துறையின் மீதே ஒரு இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்றப்போ சிபிஐ வந்து இங்க இதுல கரெக்டான தீர்வுகளை கொடுத்துட்டாங்களா, இல்ல தமிழக காவல்துறை மேல அவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்பகத்தன்மை இழக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது இல்லையா? இப்போ KN நேரோட தம்பியுடைய அந்த ராமஜெயம் படுகொலைலாம் சிபிஐ விசாரணை இருக்கு, இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. எஸ், வரல. அவர் என்ன சாமானியரா, ஒரு அமைச்சருக்கு உடன் பிறந்தவர். ஆமா, அப்ப சிபிஐ விசாரித்தும் சாட்சியங்கள் இல்லாத வழக்குகள் இருக்கதான் செய்யும். எஸ், அப்ப அதுலயும் அப்ப சிபிஐ ஒப்படைச்சதுனால எல்லாமே கிடைச்சிருச்சு, எல்லாமே நீதி வழங்கப்பட்டு விட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப எப்பொழுதுமே ஒரு வழக்குல இது மாதிரி எதிர்பாராத பின்னடைவுகள் வருகிற போது அது சமூக சிக்கலாக மாறுகிற போது, இப்போ ஒருவேளை நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன், பட்டியலின மக்களை சார்ந்தவர்கள் வந்து இந்த குற்றத்தை செய்தார்கள் என்பதற்கு பதிலாக வேற பிற்படுத்தப்பட்டவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் இவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்கிற குரல் வந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பிற சமூகங்கள்லையும் போலீஸ் பொய் வழக்கு போடுவது இருக்காதான்? நிச்சயமா இருக்கும். அப்ப இதற்கான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீதிமன்றத்துல தான் இறுதி வடிவம் பெறும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை வைத்துக்கொண்டு நம்ம இதை உறுதிப்படுத்த முடியல. பட் இந்த இடத்துல என்னன்னா ரஞ்சித் அவர்கள் டைரக்டா திமுக எதிர்ப்பை முன்னெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்புது. அந்த ரஞ்சித் வந்து ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனையிலேயே ஒரு திமுகவுக்கு எதிரான, ஏன்னா சார்பாட்டா பரம்பரை அந்த படம் வந்தப்போ முழுக்க முழுக்க அந்த ஓட்டு எலெக்ஷன் நேரத்தில் அந்த படம் வந்து திமுகவுக்கு ஆதரவானது அப்படின்னு பேசப்பட்ட நிலை, இந்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் எதிர்ப்பு நிலையை முன்னெடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ரஞ்சித் அவர்களுக்கு வந்து அரசியல் ஆசை இருக்கிறது. எதிர்காலத்துல வந்து இந்த சமூகத்தின் ஒரு தலைவராக உருவாக வேண்டும் என்கிற மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற ஆசை ஒரு ஆசை இருக்கிறது. ஓகே, அதற்கான வாய்ப்பாக ஒரு அரசு மீது வந்து ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்றாரு. குற்றச்சாட்டை யார் சொன்னாலும் சரி அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அதுதான் இங்க ஆதாரம் வேணும் இல்லையா? குற்றச்சாட்டு அப்படின்னு யார் மீது வேண்டுமானால் யார் வேண்டுமா குற்றச்சாட்டு சொல்லலாம், விமர்சனம் வைக்கலாம். பட் அது ஆதாரத்தோட இருக்கணும் அப்படிங்கறதா இங்கதான் நமக்கு சிக்கல் இருக்கு. இப்ப சீமான் விவகாரம் பேசும்போதே ஆதாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம அதுல கேட்கிறோம். அதே மாதிரி இங்க ரஞ்சித் அவர் சொல்லும்போது அந்த ஆதாரத்தோட பேச தவறிடுறாரோ இல்ல திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துறாரோங்கிற கேள்வி எழும்புது இல்லையா? ஏன்னா நீங்க அரசு வந்து தவறு செய்கிறது என்றால் அது நீதிமன்றத்துல வந்து நம்ம நிரூபிக்க முடியும். நீதிமன்றம் வந்து அரசை வந்து கண்டிக்கவே முடியும். ஆமா, பல வழக்குகள் அது நிகழ்ந்திருக்கல. அதை நோக்கி நகர்வதில் தான் இப்பொழுது சிக்கல். பட் இவங்க என்னன்னா திமுக எதிர்ப்பு சொல்றாங்க, பட் பாஜக விஷயத்துல கொஞ்சம் அத அமைதியா போறாங்களோங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழும்புது. பாஜக இந்த பிரச்சனையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்வதற்கு அவங்க முயற்சி செய்யறாங்க. ஆனா நடைமுறையில அப்படி இல்லை.
ஏன்னா இதை பயன்படுத்தி கொண்டு இந்த கூட்டணியை விட்டு வந்து திருமாவளவன் வெளியிலே வர வேண்டும், சிபிஎம் வெளில வரணும், யாரெல்லாம் அதிருப்தி தெரிவிக்கிறார்களோ அவங்கெல்லாம் கூட்டணி விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி வந்து சாதி ஒழிப்பு கட்சியா? ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சியுமே சாதிக்கு பின்னால் போய் வாக்கு வங்கிக்காக நிற்கக்கூடிய அரசியல் கட்சி தான். நம்ம கல யதார்த்தத்தை சொல்றோம். மதவாத கட்சிகளா இருந்தாலும் சரி, மத சார்பற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளுக்கு பின்னாலுமே சாதி வாக்கு வங்கி என்பது ஒரு பெரிய ரோலா முக்கிய பங்கு வகிக்கிறது. கண்டிப்பா. அதனால இந்த கல யதார்த்தத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளாமல் ஒரு ஆட்சியை வீழ்த்துவதன் மூலமாக ஒரு கட்சியினுடைய கூட்டணியை பிளப்பதன் வழியாக என்ன தீர்வு வந்துட போயிடும்? அதிமுக காலத்துல தானே பரமக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, ஜெயலலிதா காலத்துல. இப்போ எல்லா காலத்திலையும் இது போன்ற பட்டியலின மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள் என்பது தொடர்கிறது. அப்ப சாதி ஒழிப்புக்கு சமூக களங்கள்ல வேலை செய்கிறவர்களுடைய தோல்வியாக இந்த கருதலாம். ஏன்னா ஒரு குற்றம் நிகழ்ந்த பின்புதான் விசாரணை செய்ய முடியும். குற்றமே நிகழாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவது என்கிற இடத்துல நம்ம எல்லாம் தவறிட்டோம். வந்து சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் ஒரு சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியான சமத்துவ கோட்பாடுகளை பேசுகிற ஒரு சமூக அமைப்பு நம்மகிட்ட இல்லை. அதனுடைய ஒரு தோல்வி தான் இது போன்ற ஒரு மோசமான சம்பவங்கள், கீழ்த்தரமான சம்பவங்கள், அவமானகரமான சம்பவங்களுக்கு அரசும் வந்து வெளி விதுங்கி நிற்கிது. நடைமுறையில நிறுவனம் அதற்கு மாற்று கருத்து சொல்பவர்களுக்கும் வேறு திசை இல்லாத ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜாதி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இன்னமும் அதிகமாக இருக்குங்கிறத இந்த சம்பவம் வந்து கூடுதலாக இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. இந்த குற்றத்திற்கு பின்பு வந்து பொது சமூகம் என்று தலித் அல்லாத பொது சமூகம் இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய, குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. ஸோ அது ரொம்ப கவனமாக இதை அரசு எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் கவனமாக கையாண்டுட்டு இருக்காங்க. இனி வரப்போகிறத எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.